வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மை பெற வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். நம் உடலில் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட கண்கள் சில காரணங்களுக்காக குறைபாடுகளாக மாறுது. ஸோ அதை எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா, இப்போ ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது. வயசாகக்கூடிய முதுமை காரணம், மரபு வழி, இந்த ஜெனட்டிக் ரீசன்ஸ் உள்ளிட்ட காரணிகள் எல்லாமே பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல் டிஜிட்டல் கேஜெட்டுகளான ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் நம்ம அதிகமாக உபயோகப்படுத்தும் போது, இரவு நேரங்களில் அது அதிகமாக உபயோகப்படுத்தும் போது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் அதிகரிச்சுட்டே இருக்கு. இது இறுதியில் நம்மளுடைய கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை வீக் ஆகிடும், பார்வையை நமக்கு பலவீனப்படுத்திடும். இதை சரி செய்வதற்கு என்ன மாதிரியான உணவுகளை தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு பாதாம நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் வகைகள் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. குறிப்பாக பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண்புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்பு செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கும். குறைந்ததை நீங்கள் 10 பாதாம் எடுத்துக்கிறீங்கன்னா அதுலேருந்து 2.5 கிராம் புரதம் உங்களுக்கு கிடைக்கும். இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடையாமல் உங்களை முன்னாடியே பாதுகாக்கும். இரும்பு சத்து, விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அது அளிக்கும். பாதாம் பருப்பும் அப்படிப்பட்ட ஒரு உணவு தான். மேலும் பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை எதிர்த்து கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கும், முன்னாடியே வலி வராமல் தடுக்கும். பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நம் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், குறிப்பாக கண் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு தருது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை நம்ம சாதாரணமாக ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நமக்கு ஊட்டச்சத்துக்கள் பெறணும், கண் பார்வை விரைவாக கூர்மை அடையணும் அப்படின்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதோட தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம் அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் நமக்கு உறிஞ்சப்பட்டு கூர்மையான கண் பார்வை நமக்கு கிடைக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான நம்மளுடைய ஆபத்தை கேரட் குறைக்கும். கேரட்டை நம்ம சமைத்து சாப்பிடுவதை விட பச்சையாக சாப்பிட்றது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம சேலட்டாகவும் ஜூஸாகவும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மருத்துவ குறிப்பின்படி பெரும்பாலான உணவுகள், இந்த கேரட் போன்ற பெரும்பாலான உணவுகளை சமைத்து சாப்பிடும்போது தான் ஊட்டச்சத்துக்கள் விரைவாகவே உறிஞ்சப்பட்டு கழிவுகள் வெளியேற்றப்பட்டு நமக்கு நன்மைகளும் விரைவாகவே கிடைக்கும். நீங்கள் கேரட் சமைத்தே சாப்பிடுங்க உங்களுடைய உணவுகளில். உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டுமே நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை ஜூஸாக எடுத்துக்கிறது, அல்லது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மட்டும் நீங்கள் தேவைப்படும் போது ஜூஸாக எடுத்துக்கிறது. அதே போல் சேலட்டாக நீங்கள் பச்சையாக சாப்பிட்றது எல்லாமே பண்ணலாம். ஆனால் நீங்கள் சமைத்து சாப்பிடுவதன் மூலமாக ஊட்டச்சத்துக்கள் விரைவில் உறிஞ்சப்பட்டு நன்மைகள் கிடைக்கும், கண் பார்வையும் கூர்மையடையும். கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார்சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கு. இதில் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி. கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவை முன்னாடியே தடுத்துரும். அப்போ நம்ம கேழ்கீரை, முட்டைகோஸ், நிறைய கீரை வகைகள், ஃப்ரக்கோலி, இது கூட சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் நம்மளுடைய உணவுகளில் காய்கறிகளை சேர்த்துக்கணும். அதேபோல் பச்சை இலை காய்கறிகள், கீரைகள் எல்லாத்தையுமே நம்ம வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் கீரைகள் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கணும். காலை மற்றும் மாலை வேளைகளில் காய்கறி வடிசாறு, வெஜிடபிள் சூப்பெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் நமக்கு கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு இந்த ஒரு பழம் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்களை எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புரையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன், அதாவது ஏஎம்டின்னு சொல்லுவோம், அந்த மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது.
அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளில் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக்கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மளால் வைத்திருக்க முடியும். ஸோ இது வந்து நம்ம இந்த சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கண்களில் ஏற்படக்கூடிய கண் அலர்ச்சி, கண்கள் வீக்கம், இந்த மாதிரி உள்ளிட்ட பிரச்சனைகள் எல்லாமே நம்ம சரி பண்ணிவிடும். இந்த பஃபிங் ஐஸ்லாம் நமக்கு இருக்காது. அதனால் நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த சிட்ரஸ் பழங்களை ஜூஸாக எடுத்துக்கிட்டீங்களா அப்படியே சாப்பிட்றீங்க அப்படின்னாலுமே ஊட்டச்சத்து உங்களுக்கு கிடைக்கப்பெற்று கண் பார்வை கூர்மையடையும். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் ஏன் நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, இது மற்ற உணவுகளை போல கிடையாது. அதாவது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க் மற்றும் நியாசின் இருக்குது. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை வந்து நம்ம குறைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாக தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம மீன் உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நமக்கு நல்லது. அதிகமாக எண்ணெய் சேர்க்காம அளவோடு எண்ணெய் சேர்த்து நம்ம மீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் கண் பார்வை மேம்படும், உடலும் நலமடையும். மீன்கள் வந்து வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்மை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். டியூனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நம்ம ஆரோக்கியமாக நம்முடைய உணவுகள் வந்து சேர்த்துக்கலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை ட்ரை ஐஸ், அதாவது உலர்கண்கள், அப்புறம் பஃபிங் ஐஸ், வீக்கத்தை வந்து கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ நம்ம மீன்கள் எடுத்துக்கொள்ளும்போது கண் பார்வை கூர்மையும் படுத்திக்கலாம், வீக்கங்கள் எதுவும் ஏற்படாமல் பாதுகாத்துக்கலாம், உலர்கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படாமலும் பாதுகாத்துக் கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம முட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாகும். முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து இது எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ முட்டைகள் நம்ம சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும்போது தினமும் நம்ம ஒரு நாளைக்கு 2 முட்டை எடுத்துக்கொள்ளலாம். அதுவே நமக்கு போதுமானதான். நம்ம முட்டை வந்து நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளாக நம்ம எடுத்துக்கொள்வது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முட்டை குழம்புகளை கூட எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு மாறாக நம்ம வந்து எண்ணெயில் வறுத்து பொரித்த பொடிமாஸ் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, பச்சை முட்டையை அப்படியே குடிக்கிறது, இது எதுவுமே நமக்கு நல்லது கிடையாது. நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை சாப்பிடுங்க. அது உங்களுக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுத்து கண் பார்வையை கூர்மைப்படுத்தும். உங்களுக்கெல்லாம் மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுகி அது என்னன்றதை செக் பண்ணிக்கணும். ஏன்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சரி பண்ணிடணும். அது ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால் கண்களுக்கு ஊட்டச்சத்து அதிகம் தரக்கூடிய உணவுகளுக்கு முக்கிய இடம் கொடுக்கறதை விடவும் அதையும் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். கண்களுக்கு பயிற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளணும். அதே போல் இரவு நேரங்களில் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து உறங்க சென்று விடுங்க. அப்போ தான் அது உங்களுக்கு வந்து நல்லது. அதே போல் கண்களில் தூசு படாமலும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு நாளைக்கு போதுமான அளவுக்கு அங்கீகரிக்கப்பட்ட 8 மணி நேரம் இரவு உறக்கம் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு வந்து கண்களில் வந்து வறட்சி ஏற்படாமல் கண் பார்வை வந்து நமக்கு கூர்மையாகவே இருக்கும். போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டியதும் அவசியம். எப்போதுமே நீர் சத்து இருந்ததாக உடலை வைத்திருங்க. அப்போது தான் அந்த கண் பார்வையுமே உங்களுக்கு வந்து கூர்மைப்படுத்தும். ஏன்னா இல்லைன்னா கண்களில் வறட்சி ஏற்படும், கண் பார்வையும் மங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது கண் பார்வையை கூர்மையாக பராமரித்துக் கொள்ளலாம், நலமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.